Hi everyone, welcome back to my channel Sajas. I am Jamila Fatima. இந்த வீடியோவில் UPSC CS என்னுடைய பேப்பர் 2 CSAT ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் அந்த UPSC CS என்னுடைய பேப்பர் 2 CSAT 2025 கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி பார்ட்டாக வீடியோஸாக நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது குவரிஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷனை லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட குவரிஸை நான் அட்ரஸ் பண்ணுறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question. Consider the first 100 natural numbers. How many of them are not divisible by any one of 2, 3, 5, 7 and 9? ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 100 நேச்சுரல் நம்பர்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் எந்த நம்பர்ஸ் எல்லாம் 2, 3, 5, 7, 9 இந்த நம்பர்ஸால் டிவிசிபிள் ஆகாது, நாட் டிவிசிபிள் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு மட்டும் நம்ம சொன்னால் போதும், ஹவு மெனி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 to 100 natural numbers. ஓகே, 1 to 100 natural numbers எடுத்துக்கணும். அதில் எந்த நம்பர் எல்லாம் 2, 3, 5, 7, 9ஆல் டிவிசிபிள் ஆகாதுன்றது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இதை ஈஸியாக எப்படி நம்ம கொண்டு போகலான்னா, இங்கே பாருங்கள் 3 and 9. இங்கே 3 and 9 கொடுத்துருக்காங்களா, 3னுடையதும் 9உடைய டிவிசிபிலிட்டி ரூல் 3 and 9உடைய டிவிசிபிலிட்டி ரூல் சேம். ஸோ அதனால் 3ஆல் டிவைட் ஆகிற எல்லா நம்பரும் 9ஆலையும் டிவைட் ஆகும். 9ஆல் டிவைட் ஆகிற எல்லா நம்பரும் ஆல்ரெடி 3ஆல் டிவைட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம 2, 3, 5, 7 இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் செக் பண்ணி நம்பர்ஸ் எழுதினா போதும். பிகாஸ் ஆல்ரெடி 3ஆல் நம்பர் டிவைட் ஆகிருக்கிறது கண்டிப்பாக 9ஆலையும் டிவைட் ஆகும். பிகாஸ் 3 and 9க்கு டிவிசிபிலிட்டி ரூல் இஸ் சேம். நவ் சி, இப்போது 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே என்னது? இட்ஸ் அன் ஈவன் நம்பர்ஸ். ஸோ அப்போது ஈவன் நம்பர்ஸை நம்ம இந்த நம்பர்ஸ்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். 1 to 100ல் உள்ள ஈவன் நம்பர்ஸை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 3 டேபிள், 5 டேபிள், 7 டேபிள், 9 டேபிள் இதனால் டிவிசிபிள் ஆகிற அந்த நம்பர்ஸையும் நம்ம இதுலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். ஸோ இப்போது என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகும் நம்மளுக்கு ஈஸியாக எப்படி தெரியும் அப்படின்னா, 2, 3, 5, 7, 9 இந்த நம்பரால் மோஸ்ட்டாக ஆல் ஈவன் நம்பர்ஸ் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸ்க்ளூட் ஆகிடும். ஸோ அப்படி எக்ஸ்க்ளூட் ஆனதுக்கப்புறமேட்டு பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, so prime numbers. What are prime numbers? A number which is divisible by 1 or the number itself. So 1 or the same number itself. இப்போ நம்ம 1ல இருந்து 100க்குள்ளே உள்ள ப்ரைம் நம்பர்ஸை லிஸ்ட் டவுன் பண்ண போகிறோம். இதில் 2, 3, 5, 7 இந்த நம்பர்ஸை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். இந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். ஏன்னா 2, 3, 5, 7 ஆல்ரெடி 2, 3, 5, 7 நம்பர் ப்ரைம் நம்பர் தான். பட் நம்ம அதை இன்க்ளூட் பண்ணோன்னா விச் இஸ் டிவிசிபிள் பை 2, 3, 5, 7 அகெயின். ஸோ அதனால் இந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போது 1 to 100க்குள்ளே உள்ள ப்ரைம் நம்பர்ஸு which are not divisible by 2, 3, 5, 7 அது என்னென்ன நம்பர்ஸ்ன்னு இப்போ லிஸ்ட் டவுன் பண்ணிடலாமா? 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89 and 97. ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணலாம்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஸோ டோட்டலாக 21 நம்பர்ஸ் இருக்குது. இதில் ஒன்னுங்கிற நம்பரை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒன்னுங்கிற நம்பர் 2 3 5 7 9ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ அதனால் 21 + 1 = டோட்டலாக 22 numbers are there. ஸோ டோட்டலாக 22 numbers வந்து not divisible by 2 3 5 7 9. ஸோ ஆப்ஷன் C is the correct answer for this question. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். செகண்ட் கொஷின் ரீட் அவுட் பண்ணுறேன். இஃப் 4 <= x <= 8 and 2 <= y <= 7, then what is the ratio of maximum value of x plus y to minimum value of x minus y? ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸ்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்வை ரேஷியோ பண்ணி ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வெரி சிம்பிள் கொஷின் இது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்க எக்ஸு இங்கே வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களே, ஸோ எக்ஸ்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 4 <= x <= 8, அதாவது 4 <= x <= 8. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ்னோட வேல்யூ வந்து 4 5 6 7 and including 8. ஓகே, பிகாஸ் இந்த சிம்பிள் வந்து <= அப்படின்னா அந்த 4மே அங்கே வந்து இன்க்ளூடுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ வந்து 4 5 6 7 8. இதில் எக்ஸ்னோடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து 8, எக்ஸ்னோட மினிமம் வேல்யூ என்னது 4. ஓகே, சேம் இதே மாதிரி ஒய்னோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 <= y <= 7. இப்போது ஒய்னோட வேல்யூ என்னென்னு எழுதலாமா? 2 3 4 5 6 7. Now ஒய்னோட மேக்ஸிமம் வேல்யூ இங்கே என்னது 7, மினிமம் வேல்யூ இஸ் 2. ஓகே, நவ் நம்மளை இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரிமெம்பர் ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டு மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது 8, ஒய்னோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது 7. So 8 plus 7 is what? 15. Now maximum value of x plus y கண்டுபிடிக்கிறதுக்கு largest value of x plus y நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் minimum value of x minus y அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு minimum value of x-வும் maximum value of y-யும் எடுக்கிறோம். What is the minimum value of x here? Minimum value of x வந்து 4, maximum value of y வந்து 7. Okay, so minimize value கண்டுபிடிக்கிறதுக்கு to minimize x minus y, minimum value of x and maximum value of y எடுத்திருக்கோம். So 4 minus 3, 4 minus 7 is minus 3. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டு மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ ரேஷியோனா நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்? இட்ஸ் 15 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னோட வேல்யூ என்ன -3. ஸோ கேன்சல் பண்ணோன்னா வில் கெட் ஆன்சர் -5. -5ன்னு சொல்லிவிட்டு ஆப்ஷனில் நம்மளுக்கு ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ அப்போது நன் ஆஃப் தி அபோவ் இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். தேர்ட் கொஷின், லெட் போத் பி அண்ட் கே ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். இந்த கொஷினில் பியும் கேயோனுடைய வேல்யூ வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பின்னோட வேல்யூவும் ப்ரைம் நம்பர், கேனோட வேல்யூவும் ப்ரைம் நம்பர்.
such that p square plus k is also a prime number. இப்போது p-நோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி அந்த k-நோட வேல்யூ கூட நம்ம ஆட் பண்ணும்போது அதுக்கு வர ஆன்சருமே ப்ரைம் நம்பராக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் விச் இஸ் லெஸ் தென் 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் கே? கேனுடைய பாசிபிள் வேல்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஹிண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். பி அண்ட் கே வந்து ப்ரைம் நம்பர்ஸ், கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஓகே, ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கணும். நவ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கே இதை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணும்போது இதுக்கு வர ஆன்சர் வந்து லெஸ் தென் 30 இருக்கணும். ஓகே, ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் கேனோட வேல்யூ எப்படி இருக்கணும்? லெஸ் தென் 30. இதுவுமே வந்து எப்படி இருக்கணும்? இந்த ஆன்சரும் ப்ரைம் நம்பராக தான் இருக்கணும். நவ் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் கே? இப்போது கேக்கு எவ்வளோ பாசிபிள் வேல்யூஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கே லெஸ் தென் 30 இருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீனோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம். 2 இஸ் அ ப்ரைம் நம்பரில், 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஓகே, இப்போது பி ஸ்கொயர் பண்ணோன்னா பி ஸ்கொயர் இஸ் வாட்? 4. நவ் கேனோட வேல்யூ வந்து சேம் 2 எடுக்க வேண்டாம், வில் கோ ஃபார் 3. இப்போ பி வந்து 2 இருக்கும் போது கே 3னா ஆன்சர் இஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கேக்கு ஆன்சர் என்ன வரும்? 4 + 3 இஸ் வாட்? 7. ஓகே, ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பீனோட வேல்யூ 2 இருக்கட்டும். இப்போது கேனோட வேல்யூ வந்து வில் கோ ஃபார் 5. ஸோ 5 போனோன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? பி ஸ்கொயர் ப்ளஸ் கேக்கு 4 + 5 இஸ் 9. ஸோ 9 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர், இது ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ இது ப்ரைம் நம்பர். ஸோ அதனால் கேனோட வேல்யூ 3 வந்து பாசிபிள், 5 வந்து நாட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு கேனுடைய வேல்யூ வந்து என்ன எடுக்கலாம்? இஃப் பீனோட வேல்யூ 2, தென் கேனோட வேல்யூ நெக்ஸ்ட்டு வந்து 7, வில் கோ ஃபார் 7. பி ஸ்கொயர் ப்ளஸ் கே 4 + 7, 4 + 7 is what? 11. So 11 is a prime number. So அப்போ k = 7 வந்து possible. Next, if p = 2, k நோட வேல்யூ 13 எடுக்கலாம். p ஸ்கொயர் ப்ளஸ் k சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 13 + 4 is what? 17. 17 is a prime number. அப்போது k = 13 is also possible value. நெக்ஸ்ட்டு k = 17 எடுக்கலாம். ஸோ கேனோட வேல்யூவும் பீனோட வேல்யூவும் நம்ம ப்ரைம் நம்பர்ஸாக தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஹிண்ட்டே கொடுத்துட்டாங்க, பி அண்ட் கேஆர் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எடுக்கிற நம்பர்ஸும் எப்படி இருக்கணும்? ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வர ஆன்சர் ப்ரைம் நம்பராக இருக்கணும், அதுவும் லெஸ் தென் 30 இருக்கணும். அதுவுமே நம்ம மைண்டில் கேல்குலேட்டடாக வச்சுருக்கணும், மறக்கக்கூடாது. இப்போ அகெயின் பி ஸ்கொயர் ப்ளஸ் கே 4 + 17. 4 + 17 is what? 21. 21 வருது. ஸோ 21 is not possible. It is 21 is not a prime number. Not a prime number. ஸோ அதனால் k = 17 is not possible. Next, k = 19 எடுக்கலாம். p ஸ்கொயர் ப்ளஸ் k 4 + 19 = 23. So 23 is a prime number. So அப்போது k = 19 is possible. Next, k = 23. p square plus k 4 + 23. 4 + 23 is what? 27. 27 is not a prime number. So k = 23, it's not possible. Now k = 23க்கு அப்புறம் உள்ள ப்ரைம் நம்பர் 29. நம்ம இப்போ 29 போகணுன்னா p ஸ்கொயர் ப்ளஸ் k 29 + 4 வந்து நம்மளுக்கு 33. ஸோ விச் இஸ்
greater than 30. ஸோ அப்போது இது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போது நம்மளுக்கு p if p ஈக்குவல் டு 2னா கேனோட பாசிபிள் வேல்யூஸ் என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். What are the possible values? 3, 7, 13, 19. So if p equal to 2, k நோட possible values என்னென்ன 3, 7, 13 and 19. Okay. Now if p equal to 3, நம்ம p வந்து 3 எடுக்கிறோம் அப்படின்னா p square is what then 9. இப்போது 9 plus k less than 30 இருக்கணும். இப்போ கேனோட வேல்யூ அகெயின் ஸ்டார்ட் ஃப்ரம் 2. கேனோட வேல்யூ 2 போட்டோன்னா 9 plus 2 is what 11, which is possible. Okay, now next k equal to 3. 9 plus 3 is what 12. It's not a prime number. Okay, so இப்போது odd number plus odd number will get what? odd நம்பரும் நம்ம ஆட் பண்ணும்போது will get even number, right? ஸோ odd நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும்போது will get even number. ஸோ k equal to 2 மட்டும்தான் possible if p equal to 3. if p equal to 3, only possible value of k is 2. Okay, next if p equal to 5, p equal to 5 போட்டோன்னா p square is what 25. so p square plus k less than 30 இருக்கணும். so 25 plus இப்போ k நோட வேல்யூ again will go with 2. 25 plus 2 is what 27, is not a prime number. so k equal to 2 வந்து not possible. next k equal to 3க்கு பார்க்கலாம். 25 plus 3 is what 28, again not a prime number. so k equal to 3 not possible. k equal to 5 எடுத்தோன்னா 25 plus 5 is 30 ஆகிடும். so 30 is not a prime number. ஸோ இதுக்கு மேலே 3க்கு மேலே நம்ம போகணுன்னா இப்போ k equal to 5 எடுத்தோன்னா more than 30 போயிடும். p square plus k வந்து more than 30 போயிடும். ஸோ which is not possible. அப்போது p equal to 5க்கு not possible. ஸோ டோட்டலாக what are the possible values of k? possible values of k வந்து 2, அதுக்கப்புறமேட்டு 3, 7, 13, 19. so 2, 3, 7, 13, 19. so டோட்டலாக எத்தனை வேல்யூஸ் இருக்குது 1, 2, 3, 4, 5. டோட்டலாக 5 possible values for k. so answer is 5. இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ p and k ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. p ஸ்கொயர் ப்ளஸ் k நம்ம பண்ணாலும் ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும். அந்த வேல்யூ வந்து லெஸ் தென் 30 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் k எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் k. ஸோ டோட்டலாக 5 நம்பர் ஆஃப் பாசிபிள்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் k we found out. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4th question. There are n sets of numbers
each having only 3 positive integers. ஸோ இங்கே வந்து செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. n செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், ஒவ்வொன்றுமே வந்து n செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், அதுவுமே வந்து 3 பாசிட்டிவ் இன்டீஜர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. வித் LCM ஈக்குவல் டு 1001, HCF ஈக்குவல் டு 1. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சி n ஈக்குவல் டு 3 செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ABC. ஓகே, 3 செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, நவ் இப்போது அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு LCM HCF கொடுத்துருக்காங்க. ஸோ LCM இஸ் வாட்? 1001. HCF இஸ் வாட்? ஈக்குவல் டு 1. சி HCF ஈக்குவல் டு 1னாலே நம்மளுக்கு வந்து அந்த 3 நம்பர்ஸுமே வந்து கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு மட்டும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மூணுத்துக்குமே காமனான ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. நோ காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இல்லாததுனால தான் HCF வந்து 1. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 1001 LCM எடுப்போம். ஓகே, 7 times 1, 4 times 28, 3, 143. 143 வந்து 11 times 13. 11 times 13 is what? 143. So the possible 3 integer and the positive 3 integers என்னென்னா 7, 11 and 13. ஓகே, இந்த 7, 11, 13 நம்ம வந்து n நம்பர் ஆஃப் வேஸில் எழுதலாம். ஓகே, ஸோ அது எவ்வளோ நம்பர்ஸுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கொஷனில் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் n வந்து எவ்வளோ நம்பர்ஸ், எவ்வளோ செட்ஸில் நம்ம வந்து எழுதலாம், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் எழுதலாம். ஓகேவா? இப்போ இந்த 7, 11, 13 அண்ட் த HCF 1 இதை வச்சுட்டு நம்ம வந்து நிறைய செட்ஸ் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 7 into 11 is what? 77, 13, 1 இப்படி எழுதலாமா? நெக்ஸ்ட்டு இன்னொரு செட் எப்படி எழுதலாம்? 7 into 13, 91. ஓகே, 13, 1 இப்படி எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு வே எப்படி எழுதலாம்? 143. தட் மீன்ஸ் 11 into 13, 11ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணி 143, 7, 1. ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸில் நம்ம எழுதலாம். ஸோ மோர் தென் 8 ways we can write. Understood? ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து மோர் தென் 8 ways we can write. ஸோ வெரி சிம்பிள். கொடுத்துருக்க LCM HCF வச்சு நம்ம அந்த மூணு இன்டீஜர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த 3 செட்டை வச்சு எவ்வளோ நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸை நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 5th கொஷின். இந்த மாதிரியான பேட்டர்னில் உள்ள கொஷின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் UPSC CSE CSATல வந்து கண்டிப்பாக ஒரு கொஷினாச்சும் வர்றதை நம்மளால் ரெகுலராக பார்க்க முடியுது. ஸோ இதை ஈஸியாக எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு I'll tell you. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க இந்த பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்னோட கவுண்ட் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு எண்ணிக்கலாம். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ இப்போ 18 இருக்குன்னா ஈக்குவலாக நம்ம வந்து இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, 6 6ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, 6 வந்து 18 வந்து 3 டைம்ஸாக பிரித்தாச்சு. இப்போது நம்மளுக்கு மொத்தமாக வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷனையும் நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஃபில் பண்ணி பார்த்துட்டு எந்த பேட்டர்ன் சூட் ஆகுதோ அந்த பேட்டர்னை சூஸ் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள். இந்த கொடுத்துருக்க இந்த பேட்டர்னை எக்ஸாம் ஹாலில் ஒரு 3 டைம்ஸ் மட்டும் என்ன பண்ணலான்னா திருப்பி ஃபாஸ்ட்டாக எழுதிக்கலாம். டைம் போதுன்னு பயப்பட வேண்டாம். ஃபாஸ்ட்டாக வந்து இந்த கொஷினை மட்டும் எழுதிக்கிட்டோன்னா we can find out the answer less than 30 seconds.
ஸோ இந்த மாதிரி 3 டைம்ஸ் எழுதி வச்சுட்டு பிரிச்சுக்கோங்க. நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இன்னொன்று வந்து இந்த கொஷின் பேப்பர்லேயே ஃபில் பண்ணிடலாம். இங்கே ஆல்ரெடி கொஷின் பேட்டர்னில் ஒன்று இருக்குல்ல, ஸோ நோ நீட் டு வேஸ்ட் our டைம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து இங்கே கொஷினில் நம்ம ஃபில் பண்ணலாம். பி, நெக்ஸ்ட் வந்து சி, நெக்ஸ்ட் வந்து பி, நெக்ஸ்ட் வந்து சி, நெக்ஸ்ட் வந்து ஏ. பிங்கிற ஆப்ஷனை இங்கே ஃபில் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒனில் ஏ, சி, பி, சி, ஏ. சிங்கிற ஆப்ஷனை நெக்ஸ்ட்டில் ஃபில் பண்ணுறேன். பி, சி, பி, ஏ, சி. நெக்ஸ்ட்டு சி, பி, பி, ஏ, சி. இப்போது இதை கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஏபிபி 3 சி வருது. ஏ, நெக்ஸ்ட்டு அகெயின் 2 பி வருது, 3 சி வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஃபஸ்ட்டு 2 பேட்டர்ன் வந்து ஈக்குவலாக செட் ஆகுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டில் ஷிஃப்ட் ஆகுது சிபிபி சிஏசின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேட்டர்ன் பாருங்கள். ஏபிஏ, ஏபிஏ சிசிசி, ஏபிபி சிசிசி, நெக்ஸ்ட்டு சிபிபி சிஏசி. ஸோ எந்த பேட்டர்னுமே வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் இது வந்து ராங் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஏபிபி சிசிசி, ஏபிபி சிசிசி, ஏபிபி சிசிசி. ஸோ ப்ராபப்ளி திஸ் வுட் பி த கரெக்ட் ஆன்சர். நம்ம இருந்தாலும் டியுமே வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏபி 3 சி வருது, அடுத்து பி. நெக்ஸ்ட்டு ஏ 2 பி 3 சி, ஏ 2 பி 2 சி வருது. ஸோ இந்த பேட்டர்னுமே வந்து நாட் அப்ராப்ரியேட். ஸோ இந்த ஆப்ஷன் சினுடைய பேட்டர்ன் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது மூணுத்துலேயுமே. இந்த மாதிரி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது ஈஸியாக வித்தின் 30 செகண்ட்ஸில் இந்த ப்ராப்ளமை நம்ம வந்து சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சரையும் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஃபிஃப்த் ஒன். இந்த மாதிரி கொஷின் 1 or 2 கண்டிப்பாக வந்து சிசாட்டில் எவ்ரி இயர் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரி இயர் பேப்பர்லேயும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 2 மார்க் வந்து ஒரு 2.5 மார்க் உங்களுக்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். 5 ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் அது எப்படி நம்ம வந்து ஈஸியாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்க கொஷினுக்கு என்ன மாதிரியான ஆன்சரை நம்ம வந்து எடுத்து ஆப்ஷனாக சூஸ் பண்ணோன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும்ன்றது இது எல்லாமே வந்து கிளியராக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட queriesஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். I'll address your queries. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். Until then it's bye from Jamila Fatima from Sajas.